Subscribe now and press the bell icon. Never miss an update. Problem number 5 பாருங்க. A kite is flying at a height of 60 meter above the ground. So ஒரு kite வந்து பாத்தீங்க அப்படின்னா groundல இருந்து 60 மீட்டருக்கு மேல பறக்குது. The string attached to the kite is temporarily tied to a point on the ground. So இந்த கைட்டில் ஒரு ஸ்ட்ரிங் வந்து இதுவாகிருக்கு. அந்த ஸ்ட்ரிங் வந்து டெம்பரரியாக வந்து ஒரு கிரவுண்டில் இருக்கிற ஒரு பாயிண்ட் கூட முடிச்சு போட்டு வச்சுருக்காங்க. த இன்க்ளனேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் வித் த கிரவுண்ட் இஸ் 60 டிகிரி. ஸோ இந்த ஸ்ட்ரிங் வந்து கிரவுண்ட் கூட எவ்வளோ இன்க்ளனேஷன் இருக்குது அப்படின்னா 60 டிகிரி. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங், அஷ்யூம் தட் தேர் இஸ் நோ ஸ்லாக் இன் த ஸ்ட்ரிங். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் எந்த ஸ்லாக்கும் இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது இந்த ஸ்ட்ரிங். ஓகேங்களா. ஸோ இந்த கைட் வந்து பார்த்திங்கன்னா 60 மீட்டர் அபோவ் த கிரவுண்ட், இந்த கிரவுண்டுக்கு மேலே 60 மீட்டர் டிஸ்டன்ஸில் பறக்குது. ஸோ ஹைட்டுனா இது தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா. அந்த கிரவுண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் 60 மீட்டர். ஓகேங்களா. நம்ம இந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கணும். இந்த கைட் வந்து கிரவுண்ட்லேருந்து 60 மீட்டருக்கு மேலே பறக்குது. ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் வித் த கிரவுண்ட் வில் பி 60 டிகிரி. ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஆங்கிள் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைட் ஆர் பர்பண்டிகுலர் இது ரெண்டும் கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா இது கேட்குறாங்க. இது வந்து ஹைப்போட்டீனியஸ் இல்லையா. ஸோ இந்த கொடுத்துருக்குற ஆங்கிளுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்போட்டீனியஸ், இது ஆப்போசிட் சைடு ஆர் பர்பண்டிகுலர், இது வந்து அட்ஜசன்ட் சைட். ஸோ ஆப்போசிட் கொடுத்துருக்குறாங்க, ஆங்கிள் கொடுத்துருக்குறாங்க, ஹைப்போட்டீனியஸ் கேட்குறாங்க. ஸோ ஆப்போசிட்டையும் ஹைப்போட்டீனியஸையும் நமக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி ரேஷியோ என்ன அப்படின்னா அதுதான் சைன் தீட்டா. சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டீனியஸ். இது போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதில் பாயிண்ட் ஏ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைட் இருக்கிற இடம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஏசின்றது தான் வந்து ஸ்ட்ரிங். ஓகேங்களா. சி வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வேர் ஸ்ட்ரிங் இஸ் டைடு. ஓகேங்களா. இப்போ நம்ம அதுக்கு சைன் தீட்டா யூஸ் பண்ணலாம். ஸோ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை hypotenuse. So sin 60 degree equal to opposite side வந்து 60 divided by hypotenuse தான் வந்து length of the string. ஓகேங்களா. hypotenuse வந்து length of the string. ஸோ இங்கே sin 60 degree கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 60 டிகிரினா √3 divided by 2. ஸோ which is equal to 60 divided by L. ஸோ இதை cross multiply பண்ணிக்கலாம். ஸோ cross multiply பண்ணிங்க அப்படின்னா √3 into L. So which is equal to 60 into 2. So √3 L equal to 60 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 120. ஸோ அப்போ L equal to 120 divided by √3 மீட்டர் வரும். ஆக்சுவலாக இதான் ஆன்சர். பட் இங்கே டினாமினேட்டர் இர்ரேஷனல் நம்பர் இருக்குது, அதை நம்ம ரேஷ்னல் நம்பராக மாற்றணும், ரேஷ்னலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற √3 இருக்கிறதால ஒரு √3 ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு √3 ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 120 √3 டிவைடட் பை இங்கே √3 ஸ்கொயர் வரும். ஸோ ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ லென்த் ஈக்குவல் டு 120 √3 divided by 3 வரும். ஸோ 1 3 is 3, 4 3s are 12. ஸோ 40 வருது. ஸோ லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 √3. யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹைட் வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம யூனிட் போடும்போது மீட்டரில் தான் போடணும். ஓகேங்களா. அப்போ லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 √3 மீட்டர். ப்ராப்ளம் நம்பர் 6 பாருங்க. A 1.5 meter tall boy is standing at some distance from a 30 meter tall building. The angle of elevation from his eyes to the top of the building increases from 30 degree to 60 degree as he walks towards the building. Find the distance he walked towards the building.
ஸோ இது வந்து ஒரு டிஃபிகல்ட் ப்ராப்ளம் தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஏ 1.5 மீட்டர் டால் பாய். ஸோ ஒரு பாய் இருக்கான், அவனோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மீட்டர் இஸ் ஸ்டாண்டிங் அட் சம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அ 30 மீட்டர் டால் பில்டிங். ஸோ இந்த பில்டிங்கோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 30 மீட்டர் டால் பில்டிங். த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் ஹிஸ் ஐஸ். ஸோ அந்த பாயோட ஐஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டு த டாப் ஆஃப் த பில்டிங் எங்கே அப்படின்னா பில்டிங்கோட டாப் increases from 30 degree to 60 degree. ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரியிலேருந்து 60 டிகிரி இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ அப்படின்னா as he walks towards the building. அவன் பில்டிங் சைடு நோக்கி வரும்போது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து 30 டிகிரின்னு இருக்கிறது, அவன் பில்டிங் சைடு நோக்கி வாக் பண்ணான் அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வாக் பண்ணும்போது 60 டிகிரியாக இன்க்ரீஸ் ஆகுது. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஹி வாக்டு டுவர்ட்ஸ் த பில்டிங். ஸோ அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இந்த பில்டிங் சைடு நடந்து வந்திருக்கான் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கீழே அவனுடைய ஐஸ் வரைக்கும் இருக்கிற ஹைட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம அவன் பார்க்குறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஸில் இருந்து தானே பார்க்குறான், அவன் கண்ணில் இருந்து தான் பார்க்குறான். அப்போ இந்த ஹைட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணணும். ஸோ நமக்கு டோட்டல் பில்டிங் ஹைட் நமக்கு தெரியும் இல்லையா, 30 மீட்டர். அதில் அந்த பாயோட ஹைட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணிடணும். இந்த பாயோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ இந்த ஹைட்டை மைனஸ் பண்ணிவிட்டு இதில் ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு எழுதணும். ஸோ 30 மீட்டர் மைனஸ் 1.5 மீட்டர். ஸோ 30ல் 1.5 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 28.5 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அந்த டைமென்ஷனை இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டைமென்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28.5 மீட்டர். ஓகேங்களா? அந்த டைமென்ஷன் வந்து 28.5 மீட்டர். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரியிலேருந்து 60 டிகிரி வருது. அவனோட ஐஸ்லேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரியிலேருந்து 60 டிகிரி வருது. ஸோ அவன் வாக் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? எக்ஸுன்றது அவன் வாக் பண்ண டிஸ்டன்ஸ் டுவர்ட்ஸ் த பில்டிங், அவன் எவ்வளோ தூரம் நடந்திருக்கான். இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டிஸ்டன்ஸை வந்து நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது அவன் செகண்ட் இருக்கிறான் இல்லையா, அந்த இதில் இருந்து பில்டிங் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மேனோட ஹைட் வந்து 1.5 மீட்டர். இது எல்லாமே நமக்கு தெரியும். நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அதாவது அவன் இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு எவ்வளோ தூரம் நடந்துருக்கிறான். அதனால் அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரிலேருந்து 60 டிகிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். ஏ பி சி டி இ எஃப். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஜின்னு எடுத்துக்கோங்க, ஜி. ஓகேங்களா? ஸோ இது நான் இதுக்கெல்லாம் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இதில் ஏபி அப்படின்றது மேன், ஏபி தான் மேன். ஸோ அவனுடைய ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க 1.5 மீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து டிஎஃப். ஸோ இந்த டிஎஃப் அப்படின்றது தான் பில்டிங். ஸோ அவனோட ஹைட்டும் கொடுத்துருக்கு. பில்டிங்கோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 மீட்டர். பில்டிங்கோட ஹைட் வந்து 30 மீட்டர். ஸோ இப்போது இதில் நம்ம இந்த டிஇ வேணும் இல்லையா, ஸோ டிஇ டிஸ்டன்ஸ், டின்றது டோட்டல் பில்டிங் ஹைட்டில் இருந்து நம்ம மேனோட ஹைட்டை மைனஸ் பண்ணிடணும். ஸோ 30 மைனஸ் 1.5. ஸோ 30ல் 1.5 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 28.5 மீட்டர். ஓகேங்களா? ஸோ நம்ம இதுதான் நம்ம ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. இதை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால தான் வந்து நான் இந்த டோட்டல் 30 மீட்டர் ஹைட்லேருந்து இந்த 1.5 மீட்டர் மைனஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த போர்ஷன் நமக்கு தேவையில்லை. நாங்கள் ஷேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த போர்ஷன் தேவையில்லை. அதுக்கு மேலே இருக்கிற போர்ஷன் தான் நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. இது வந்து ரைட் ஆங்கிள் இருக்கும் இல்லையா, ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸுன்றது டிஸ்டன்ஸ் வாக்டு டுவர்ட்ஸ் த பில்டிங், டிஸ்டன்ஸ் வாக்டு டுவர்ட்ஸ் த பில்டிங்.
ஒய்ன்றது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் செகண்ட் பொசிஷன், அதாவது ரெண்டாவது எங்கே இருக்கானோ அங்கேருந்து டு த பில்டிங். ஸோ அதுவும் நம்ம கன்சிடர் பண்ணணும், அப்போ தான் நம்ம ப்ராப்ளம் போட முடியும். டிஸ்டன்ஸ் செகண்ட் பொசிஷன் டு த பில்டிங். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். ஓகேவா, இந்த 60 டிகிரி ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, சிஇடி, அந்த ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு நம்ம ஒய் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த 30 டிகிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது ஏஇடி எடுத்திங்கன்னா அப்படின்னா ஏஇடியில் நம்ம அதை கன்சிடர் பண்ணும்போது நம்ம எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த நாங்கள் ஹேட்ச் பண்ணி இது பண்ணியிருக்கோம் இல்லையா, டாட் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நான் கன்சிடர் பண்ண போகிறேன். இதெல்லாம் நல்லா கவனிங்க. தீட்டா நமக்கு தெரியும். ஓகேவா, ஆங்கிள் தெரியும். அதுக்கப்புறமா இந்த ஆங்கிளுக்கு பர்பண்டிகுலர் தெரியும். பர்பண்டிகுலர்னால் ஆப்போசிட் சைடு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் சைடு ஆர் பர்பண்டிகுலர் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ஜசன்ட் சைடு நமக்கு தேவை, ஒய் தேவை. ஒய் தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நல்லா கவனிங்க. தீட்டா கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் சைடு கொடுத்துருக்காங்க, ஒய்ன்றது அட்ஜசன்ட் சைடு. ஸோ ஆப்போசிட் அட்ஜசன்ட் தீட்டா இது வந்து என்ன ரேஷியோ அப்படின்னா, ஸோ நமக்கு தெரியும் இது வந்து டான் தீட்டா. ஓகேங்களா, ஸோ இது வந்து எந்த ட்ரையாங்கிள், கன்சிடர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிஇசி ஆர் டிசிஇ, கன்சிடர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிசிஇ. ஸோ அதில் நான் டான் தீட்டா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டான் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை adjacent side. So tan theta, theta வந்து 60 டிகிரி, tan 60 டிகிரி equal to opposite side வந்து 28.5 இல்லையா. ஸோ அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆப்போசிட் சைடு வந்து இந்த தீட்டாக்கு ஆப்போசிட் ஆர் பர்பண்டிகுலர் வந்து 28.5 டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து y. ஸோ 28.5 டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து y. ஓகேங்களா, ஸோ இப்போது நம்ம tan 60 டிகிரி என்னன்னு எழுதிக்கலாம். ஸோ tan 60 டிகிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா √3. ஸோ √3 இஸ் ஈக்குவல் டு 28.5 டிவைடட் பை ஒய். ஸோ இதில் நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த ஒய் வேல்யூ தான் தேவை. அதனால் ஒய் அங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. √3 ஒய் ஈக்குவல் டு 28.5. ஸோ இப்போ நமக்கு ஒய் வேணும்னா 28.5 டிவைடட் பை √3 வரும். அதாவது இந்த √3 இங்கே வந்ததுன்னா டிவைடட் பை √3 மாறிடும். இப்போது இந்த √3 கீழே இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு √3 மல்டிப்ளை பண்ணி ஒரு √3 டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ √3 மல்டிப்ளை பண்ணி √3 டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒய் ஈக்குவல் டு 28.5 √3. ஸோ கீழே √3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வெறும் 3 வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம். 1 3 is 3, 9 3s are 27, 1, ஸோ 15, 5 3s are 15. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 9.5 √3 மீட்டர். ஆக்சுவலாக இது வந்து கொஷினில் கேட்கல, ஆனால் இது தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்ததே ப்ராப்ளம் போட முடியும். ஒய் வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம போட முடியும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த பில்டிங்கில் இருந்து அவன் ரெண்டாவது இருக்கான் இல்லையா, அவன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி இருக்கான் பில்டிங்லேருந்து அது கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் நாம் என்ன கண்டுபிடிக்கணும், அவன் இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷன் எவ்வளோ தூரம் நடந்திருக்கான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷன் அவன் எவ்வளோ தூரம் நடந்திருக்கான் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த நம்ம டோட்டல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். டோட்டல் ட்ரையாங்கிள் எடுத்தால் தான் நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ஸோ இது வரைக்குமே எடுத்துக்கணும். இந்த டோட்டல் ட்ரையாங்கிளையும் நம்ம கன்சிடர் பண்ணோம். அதாவது ஏஇடி, ஓகேவா, ட்ரையாங்கிள் ஏஇடி கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ செகண்ட் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது கன்சிடர் ட்ரையாங்கிள் ஏஇடி. ஸோ டோட்டல் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இதுலேயும் நாம் tan தீட்டா தான் எடுக்க போகிறோம். ஏன்னா இங்கே தீட்டா நமக்கு தெரியும், பர்பண்டிகுலர் ஆர் ஆப்போசிட் தெரியும், நம்ம அட்ஜசன்ட் சைடு தான் நமக்கு அன்னோன் இருக்குது. ஸோ நல்லா கவனிங்க. இப்போது இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஏஇடி இந்த டோட்டல் ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறேன். ஸோ அப்போ டோட்டல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த ட்ரையாங்கிள் நாங்கள் ட்ரா பண்ணுறேன். ஏஇடி.
ஸோ இதில் இது நமக்கு தெரியும் இல்லையா 28.5, இது வந்து 30 டிகிரி. நான் இந்த டோட்டல் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல சம் பாயிண்ட் வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஒய், இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ். ஸோ நம்ம ஒய் கண்டுபிடிச்சாச்சு. ஒய் கண்டுபிடிச்சா தான் நம்ம எக்ஸே கண்டுபிடிக்க முடியும். ஆல்ரெடி நம்ம ஒய் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், தீட்டா தெரியும், ஆப்போசிட் சைடு ஆர் பர்பண்டிகுலர் சைடு தெரியும், அட்ஜசன்ட் சைடு தான், அட்ஜசன்ட் சைடில் தான் அன்னோன் இருக்குது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது இது 3 இருக்கிற மாதிரி நம்ம ரேஷியோ எடுக்கணும்னா அது டேன் தீட்டா தான் எடுக்க போகிறோம். ஸோ டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து 28.5 டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து டோட்டல் லென்த்து. அப்போ என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் வரும். நல்லா கவனிங்க, அட்ஜசன்ட் சைடு வந்து ஏஇ, அதுதானே அட்ஜசன்ட் சைடு, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இதில் நம்ம தீட்டாக்கு பதிலாக நம்ம 30 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா. ஸோ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 28.5 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ tan 30 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 1/√3. ஸோ 1/√3 ஈக்குவல் டு 28.5 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போது இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், √3 எங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு 1னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் வரும், ஈக்குவல் டு 28.5 √3. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 28.5 √3. இதில் நமக்கு என்ன வேணும், எக்ஸ் வேல்யூ தான் வேணும், அதுதான் அவன் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 28.5 √3 மைனஸ் இந்த ப்ளஸ் ஒய் இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் ஒய் இல்லையா. ஸோ இதில் ஒய் வேல்யூ வந்து 9.5 √3 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஒய் வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம எக்ஸே போட முடியும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 28.5 √3 மைனஸ் 9.5 √3. ஸோ 28.5லேருந்து நம்ம 9.5 மைனஸ் பண்ணணும். ஸோ 28.5 மைனஸ் 9.5, 5ல் 5 மைனஸ் பண்ணிங்கன்னா 0. ஸோ 18ல் 9 மைனஸ் பண்ணிங்கன்னா 9. ஸோ 1. ஸோ 19 √3. யூனிட் வந்து கொடுத்துருக்கிற யூனிட் எல்லாம் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு கிடச்சிருக்கிறதும் மீட்டரில் தான் கிடைக்கும். அப்போ அவன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணியிருக்கான் அப்படின்னா 19 √3 மீட்டர் மூவ் பண்ணியிருக்கான். அப்போ டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த பாய், டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த பாய் வந்து பார்த்திங்கன்னா 19 √3 மீட்டர். ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் உடைய ஆன்சர். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நான் உங்களுக்கு கன்க்ளூட் பண்ணுறேன், மறுபடியும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பில்டிங் இருக்குது, பில்டிங்கோட ஹைட் வந்து 30 மீட்டர். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஒரு மேன் இருக்கான். அவன் வந்து அவனுடைய ஐஸ்லேருந்து அவன் கொஞ்சம் தூரம் நடந்து வரும்போது அந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரிலேருந்து 60 டிகிரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 30 டிகிரிலேருந்து 60 டிகிரி இன்க்ரீஸ் ஆனால் அவன் எவ்வளோ தூரம் நடந்து வந்திருப்பான் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் நம்மளால் டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதுக்கு நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணோம். ஸோ இதில் நம்ம ரைட் ஆங்கிள் போர்ஷன் வந்து எது அப்படின்ட்டு பாருங்கள். இந்த கீழே நான் அந்த ஷேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த போர்ஷன் வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் தான் நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ நம்ம அந்த 1.5 மீட்டரை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த சைடு வந்து நம்ம அந்த பில்டிங் வந்து டோட்டல் ஹைட் 30 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் நான் அந்த 1.5 மீட்டர் நான் மைனஸ் பண்ணி 28.5 இந்த ஹைட் மட்டும்தான் நான் எடுத்துக்க போகிறேன். இந்த 1.5 மீட்டர் அதாவது அந்த பாயோட ஹைட்டை வந்து நான் நெக்லெக்ட் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு இந்த எக்ஸ் தான் கேட்குறாங்க, இருந்தாலும் வந்து நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அதாவது அந்த மேனோட செகண்ட் பொசிஷன்லேருந்து பில்டிங் இருக்கிற பொசிஷன் தெரிஞ்சால் தான், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதனால் நான் அந்த ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அந்த டிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணணும்ப்பா. இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். ஸ்மால் ட்ரையாங்கிள்னால் அந்த டிசிஇ அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி ஆப்போசிட் தெரியும், அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட் அட்ஜசன்ட்டுக்கு தீட்டா வந்து ரேஷியோ என்ன அப்படின்னா tan தீட்டா யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒய் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த டோட்டல் ட்ரையாங்கிள் ஏடிஇ இந்த டோட்டல் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணிங்கன்னா தீட்டா தெரியும், ஆப்போசிட் தெரியும், அட்ஜசன்ட்டில் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரும். அதில் நம்ம ஒய் முன்னாடியே கண்டுபிடிச்சிருவோம். அப்போ எக்ஸ் தான் தேவை, அதுவும் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கும் போது tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், சின்ன ட்ரையாங்கிள் இல்லையா அது, அதாவது இந்த 60 டிகிரி ட்ரையாங்கிள். ஸோ 60 டிகிரி ட்ரையாங்கிள்னும் போது ஆப்போசிட் சைட் இது தீட்டா வந்து 60 டிகிரி, இது வந்து 28.5,
இங்கே ஒய். ஸோ இதிலேருந்து நமக்கு ஒய் தான் அன்னவுன் நமக்கு. அப்போ tan theta யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒய் கிடச்சிடுது. அடுத்தது நான் டோட்டல் பெரிய ட்ரையாங்கிளை நான் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா ஆப்போசிட் தெரியும். அட்ஜசன்ட்டில் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு இருக்குது. ஒய் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ப்ராப்ளம் நம்பர் 7 பாருங்கள். ஃப்ரம் எ point on the ground, the angle of elevation of the bottom and top of a transmission tower fixed at the top of 20 meter high building are 45 degree and 60 degree respectively. Find the height of the tower from a point on the ground. So ground la ஒரு point இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த பாயிண்ட். The angle of elevation of the the angle of elevation of the bottom and top of a transmission tower fixed at the top of the 20 meter high building are 45 degree and 60 degree respectively. So ஒரு 20 meter height இருக்கிற ஒரு building மேலே ஒரு transmission tower இருக்கு. அதுக்கு தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. அதோட பாட்டமுக்கும் டாப்புக்கும் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த பாட்டம் அண்ட் டாப் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் டவர், பாட்டமுக்கும் டாப்புக்கும். ஸோ 45 டிகிரி அண்ட் 60 டிகிரி ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ 45 டிகிரின்றது இந்த பாட்டமுக்காக இருக்கும், 60 டிகிரின்றது இந்த டாப்புக்காக இருக்கும். ஏன்னா இந்த பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பாட்டமுக்கு கம்மியாக இருக்கும், டாப்புக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம இப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இந்த டாப்புக்கு அதிகமாக தான் இருக்கும். அப்போ 60 டிகிரின்றது டாப், 45 டிகிரின்றது பாட்டம். ஏன்னா அவங்களே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பாட்டம் அண்ட் டாப்னு கொடுத்துருக்காங்க, 45 அண்ட் 60. அப்போ பாட்டமுக்கு 45, டாப்புக்கு 60. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். ஸோ இந்த டவரோடைய ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த டவரோடைய ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது இந்த டயக்ராமை நான் என்ன பண்ணுறேன், லைன் டயக்ராமை நான் அந்த மாதிரி போட்டுக்கிறேன். இதில் பிஏ அப்படின்றது தான் நமக்கு பில்டிங். ஓகேங்களா? பிஏன்றது பில்டிங், இந்த ஏசின்றது அதுக்கு மேலே இருக்கிற டிரான்ஸ்மிஷன் டவர். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் டவரோட பாட்டமுக்கு இருக்கிற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரி, டாப்புக்கு இருக்கிற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது, 60 டிகிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நாம் இதில் இந்த ஹைட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஹைட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும், ஏபிபி. இந்த ஏபிபி ட்ரையாங்கிளுக்கும் சிபிபி ட்ரையாங்கிளுக்கும் காமனாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஏபிபி ட்ரையாங்கிளுக்கும் இந்த சிபிபி ட்ரையாங்கிளுக்கும் காமனாக என்ன இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸு தான் காமனாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸை கன்சிடர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இதவே கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா இதுதான் வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே காமனாக இருக்குது. எந்தெந்த ட்ரையாங்கிள்னால் நல்லா கவனிங்க. இந்த ஏபிபிக்கும் சிபிபி இது ரெண்டுத்துக்குமே எது காமனாக இருக்குது, எக்ஸ் தான் காமனாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஹைட் கண்டுபிடிக்க முடியும். எப்பயுமே இந்த மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து ஒரே டயக்ராமில் கம்பைன் ஆகி இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு டயக்ராமுக்கும் காமன் சைடு என்னவோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸை வச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹைட் கண்டுபிடிக்கணும். ஹைட்டு தான் கேட்குறாங்க கொஷினில். நீங்கள் எக்ஸு கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஹைட் கண்டுபிடிக்க முடியும். ஏன் எக்ஸு கண்டுபிடிக்கணும்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ் தான் காமனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டேட்டாஸ்லாம் எழுதிக்கலாம். இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் ஏபி அப்படின்றது பில்டிங், அதோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஏசி. ஸோ ஏசி அப்படின்றது டவர், டிரான்ஸ்மிஷன் டவர், அதோட ஹைட் வந்து ஹெச், அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ பின்றது என்னது, பின்றது பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட். ஸோ பின்றது பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட். அடுத்தது பிபி, லெட்ஸ் பிபி அதாவது பில்டிங்கில் இருந்து பாயிண்ட் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம எக்ஸ் மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். பில்டிங்கில் இருந்து பாயிண்ட் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நம்ம
எக்ஸ் மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சின்ன ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி நம்ம இந்த சின்ன ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த சின்ன ட்ரையாங்கிளை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த ட்ரையாங்கிள் நான் அப்போ இந்த ஷேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ட்ரையாங்கிளில் நமக்கு என்னென்ன தெரியும் அப்படின்ட்டு பாருங்கள். அந்த ட்ரையாங்கிளில் என்னென்ன தெரியும்? ஸோ இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் தெரியும் இல்லையா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நமக்கு ஆங்கிள் தெரியும், அதுக்கப்புறம் ஆப்போசிட் ஆர் பர்பெண்டிகுலர் தெரியும், அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ தீட்டான்ற ஆங்கிள் தெரியும், ஆப்போசிட் ஆர் பர்பெண்டிகுலர் இந்த ஆங்கிளுக்கு பர்பெண்டிகுலர் சைடு தெரியும், அட்ஜசன்ட் சைடு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது மூணுமே இருக்கிற மாதிரி நமக்கு ஆங்கிள் என்ன வரும் அப்படின்னா tan தீட்டா வரும் இல்லையா, tan தீட்டா தான் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ ட்ரையாங்கிள் ஏபிபி இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதனால் ரைட் ட்ரையாங்கிள்னு போட்டுக்கோங்க. ரைட் ட்ரையாங்கிள் ஏபிபியில் tan தீட்டா, ஸோ tan theta equal to opposite side AB divided by adjacent side BP. So AB இன்றது opposite or perpendicular, BP இன்றது adjacent side. So இதில் valuesலாம் substitute பண்ணிக்கோங்க. So tan இந்த theta ஓட value வந்து 45 degree which is equal to AB ஓட value 20 divided by BP ஓட value x. AB ஓட value 20, BP ஓட value x. ஸோ நமக்கு தெரியும் tan 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1 equal to 20 divided by x. ஸோ இப்போது இந்த x அங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x into 1 வந்து x. ஸோ x equal to 20 மீட்டர். எக்ஸோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா 20 மீட்டர். ஸோ அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 20 மீட்டர். இப்போது இந்த காமன் சைடு நமக்கு கிடச்சிடுச்சு. இப்போது இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டோட்டல் ஹைட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஹைட் ஆஃப் த டவர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பெரிய ட்ரையாங்கிளை எடுத்துக்கணும். ஓகேங்களா, இந்த டோட்டல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு, அதாவது இதே tan தீட்டா நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அந்த ஹோல் ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கன்சிடர் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ இதில் நம்ம tan எடுத்தோம் அப்படின்னா அதாவது பிசிபி, இந்த டோட்டல் ட்ரையாங்கிள் பிசிபி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிசிபி, அதாவது அந்த டோட்டல் ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். இந்த 60 டிகிரி. ஸோ இங்கே இது வரைக்கும் 20, இது வரைக்கும் ஹைட். ஸோ பி இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. ஸோ இதுதான் எக்ஸ், இதுவுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதில் நமக்கு தீட்டா தெரியும், ஆப்போசிட் சைடு தெரியும், அட்ஜசன்ட் சைடு நம்ம அட்ஜசன்ட் சைடும் தெரியும், ஆப்போசிட்டில் ஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுவுமே நம்ம 20 மீட்டர்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதில் tan எடுங்க. ஸோ tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு நம்ம என்ன பண்ணலாம், ஆப்போசிட் ஆர் பர்பெண்டிகுலர் வந்து ஹெச் ப்ளஸ் 20. கரெக்டாக, ஏன்னா அந்த ஆப்போசிட் சைடு வந்து பிசினா ஹெச் ப்ளஸ் 20 டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து 20. ஏன்னா அங்கே அட்ஜசன்ட் சைடு என்ன இருக்குது, அட்ஜசன்ட் சைடு வந்து பிபி இருக்குது, அது நம்ம ஆல்ரெடி 20ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நாம் tan 60 டிகிரி நமக்கு தெரியும், tan 60 டிகிரி √3 ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் 20 டிவைடட் பை 20. ஸோ இப்போ இந்த 20 நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். 20 அந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 20√3 இஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் 20. ஆர் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஹெச் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 20√3. நான் அப்படி மாற்றி எழுதிக்கிறேன், ஹெச் ப்ளஸ் 20 இந்த சைடு எழுதிக்கிறேன், 20√3 இந்த சைடு எழுதிக்கிறேன். அப்போ ஹெச் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 20√3. அப்போ ஹெச்சோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 20√3 மைனஸ் 20. ஹெச்சோட வேல்யூ என்ன வரும் 20√3 மைனஸ் 20. அப்போ ஹெச் ஈக்குவல் டு இதிலேருந்து 20யை காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ 20யை காமனாக வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா √3 மைனஸ் 1. ஸோ ஹெச் ஈக்குவல் டு 20 இன்ட்டு √3 மைனஸ் 1 மீட்டர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் டவர். ஸோ ஹைட் ஆஃப் த
transmission tower. வந்து பார்த்தீங்கன்னா 20 into √3 minus 1 meter. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளமுடைய ஆன்சர். ப்ராப்ளம் நம்பர் 8 பாருங்க. A statue is 1.6 meter tall stands on the top of a pedestal. ஸோ ஒரு சிலை, ஓகேவா, ஒரு சிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெடஸ்டாலுக்கு மேலே இருக்குது. இட் இஸ் 1.6 மீட்டர் டால். ஸோ அதோட ஹைட் எவ்வளோ அப்படின்னா 1.6 மீட்டர். இது இந்த ஹைட், இந்த சிலையோட ஹைட் வந்து 1.6 மீட்டர். ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஸ்டேட்யூ இஸ் 60 டிகிரி. ஸோ கிரவுண்டில் ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஸ்டேட்யூவோட டாப்பில் இருக்கிற எலிவேஷன், டாப்புக்கு இருக்கிற எலிவேஷன் ஆங்கிள் வந்து எவ்வளோ டிகிரி அப்படின்னா 60 டிகிரி. அண்ட் ஃப்ரம் த சேம் பாயிண்ட், இதே பாயிண்ட்லேருந்து the angle of elevation of top of the pedestal is 45 degree. ஸோ அந்த பெடஸ்டாலோட டாப் இதுக்கு இருக்கிற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரி இதே பாயிண்ட்லேருந்து. ஓகேங்களா? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பெடஸ்டால். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பெடஸ்டாலோட ஹைட் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிட்டோவாக ப்ரீவியஸ் ப்ராப்ளம் தான். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணோமோ அதே மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணோம். ஒரு ஸ்டேட்டு அது வந்து 1.6 மீட்டர் ஹைட்டு, அது ஒரு பெடஸ்டால் மேலே இருக்குது. இப்போ ஸ்டேட்டியோட டாப்புக்கு ஒரு பாயிண்ட்லேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி, அதே பாயிண்ட்லேருந்து பெடஸ்டாலோட டாப்புக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரி. இப்போ நாம் கண்டுபிடிக்க வேண்டியது பெடஸ்டாலோட ஹைட். ஓகேங்களா? ஸோ இப்போது இதுதான் வந்து கிரவுண்டில் இருக்கிற பாயிண்ட். ஸோ இதை ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம், இதை சின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி. ஸோ இதை வந்து நம்ம 1.6 மீட்டர் கொடுத்துருக்காங்க ஸ்டேட்யூவோட ஹைட்டு. நம்ம இந்த பெடஸ்டாலோட ஹைட் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஏபி அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெடஸ்டால் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஏபின்றது பெடஸ்டால். அதுக்கு அடுத்தது ஏபின்றது பெடஸ்டால் இல்லை, ஏபின்றது ஸ்டேட்யூ இல்லையா? ஸோ ஏபின்றது ஸ்டேட்யூ, பிசி தான் பெடஸ்டால். ஸோ பிசி வந்து பெடஸ்டால். பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஆன் கிரவுண்ட். ஸோ கிரவுண்டில் இருக்கிற ஒரு பாயிண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. எது அப்படின்னா பிசிபி, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசிபி, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த 2 ட்ரையாங்கிள் எடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ முக்கியமான விஷயம், இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இந்த காமன் சைடு என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ நான் அந்த காமன் சைடை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இந்த காமன் சைடை எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறேன். நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டு ஃபைண்ட், ஸோ நம்ம பிசி தான் கண்டுபிடிக்கணும். பிசி ஈக்குவல் டு என்ன, பிசியோட லென்த் என்ன அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளுமே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ண போகிறேன், சின்ன ட்ரையாங்கிள் பிசிபி. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிசிபி. ஸோ அதில் நமக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு பாருங்கள். தீட்டா கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் சைடு இருக்குது, ஆப்போசிட் பர்பண்டிகுலர்ன்றது ஹச், அட்ஜசன்ட் சைடு தான் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன் நான் இந்த எக்ஸை எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த எக்ஸு தான் வந்து 2 ட்ரையாங்கிளுக்குமே காமன். ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கிற தீட்டா என்ன, ரேஷியோ என்ன வரும் அப்படின்னா tan தீட்டா வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ tan theta equal to opposite side, opposite or perpendicular divided by adjacent side. இதுதான் வந்து tan theta. So tan angle வந்து 45 degree which is equal to opposite side. Opposite side வந்து h divided by adjacent side வந்து x. ஓகேங்களா? So tan 45 degree நமக்கு தெரியும் 1. tan 45 degree 1 equal to h divided by x. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x equal to hன்னு வரும். ஸோ இதில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா எக்ஸும் ஹச்சும் ஈக்குவல் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பெரிய ட்ரையாங்கிளை நான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ரைட் ட்ரையாங்கிள்
ஏசிபியை கன்சிடர் பண்ணி இதே மாதிரி நான் tan தீட்டா எடுக்க போகிறேன். ஸோ tan தீட்டா ஈக்குவல் டு இந்த 60 டிகிரிக்கு நான் இப்போ எடுக்கிறேன் இல்லையா, அப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடு என்ன, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு, இதுதான் tan தீட்டா. ஆப்போசிட் சைடுன்றது ஏசி. ஓகேங்களா. ஸோ இந்த ஏசி இதுதான் ஆப்போசிட் சைடு, ஏசி இது ஆப்போசிட் சைடு ஆர் பர்பண்டிகுலர், இந்த சிபின்றது அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா. ஸோ இப்போது tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து ஏசி டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து சிபி. ஓகேங்களா. ஸோ இப்போ வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். tan 60 டிகிரி ஈக்குவல் டு, ஸோ இப்போது நம்ம என்ன சொல்லலாம், ஏசியோட வேல்யூ என்ன, ஏசியோட லென்த் ஏலேருந்து சி வரைக்கும் 1.6, இங்கே ஹச், அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ tan 60 டிகிரி ஈக்குவல் டு 1.6 ப்ளஸ் ஹச் தான் ஏசி டிவைடட் பை சிபி, சியிலேருந்து பி இருக்கிற டிஸ்டன்ஸ் அதுதான் எக்ஸ் இல்லையா. ஸோ சியிலேருந்து பி இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போது tan 60 டிகிரியோட வேல்யூ தெரியும். tan 60 டிகிரி வந்து √3. ஸோ √3 ஈக்குவல் டு 1.6 ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை எக்ஸ். ஓகேங்களா. ஸோ இங்கே இதை நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், எக்ஸும் ஹச்சும் ஈக்குவல் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ஹச் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஹச் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா √3 ஈக்குவல் டு 1.6 ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை என்ன வரும், ஹச் வரும். இப்போ நமக்கு ஹச் தான் தேவை, அதனால் இதை இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ √3 இன்ட்டு ஹச் ஈக்குவல் டு 1.6 ப்ளஸ் ஹெச் வரும். √3 இன்ட்டு ஹெச் ஈக்குவல் டு 1.6 ப்ளஸ் ஹெச். ஸோ நமக்கு ஹெச் தான் தேவை இல்லையா, ஹைட் ஆஃப் த பெடஸ்டால். ஸோ நமக்கு இதில் இந்த ஹச்சோட வேல்யூ தான் தேவை. ஓகேங்களா. ஸோ ஹச்சோட வேல்யூ தான் தேவைன்றதால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ ஹச்சோட வேல்யூ தான் தேவை. ஸோ அதனால் நான் ஹச் எல்லாத்தையும் நான் ஒரு சைடு கொண்டு வர போகிறேன். ஓகேங்களா. ஸோ √3h, இந்த ப்ளஸ் ஹெச் இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் ஹெச், ஸோ ஈக்குவல் டு 1.6 வரும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹெச்சை காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க. ஹெச்சை காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இங்கே √3 இருக்கும், இங்கே -1 இருக்கும், ஈக்குவல் டு 1.6. ஸோ ஹெச் தான் நமக்கு தேவை. ஸோ ஈக்குவல் டு 1.6. இந்த √3 -1 அந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா √3 + 1. ஓகேங்களா. ஆக்சுவலாக ஹைட் நமக்கு கிடச்சிடுச்சு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் இர்ரேஷனல் நம்பர் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரேஷனல் நம்பராக சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதோட கான்ஜுகேட் கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அங்கே -1 வரும். இங்கே √3 -1 தானே இருக்குது, இதோட கான்ஜுகேட் தான் √3 + 1 வரும். ஸோ கான்ஜுகேட் கண்டுபிடிச்சி அதால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ √3 + 1 டிவைடட் பை √3 + 1. ஸோ ஹெச் ஈக்குவல் டு 1.6 இன்ட்டு √3 + 1 டிவைடட் பை, இங்கே இது எப்படி இருக்குது அப்படின்னா a - b இன்ட்டு a + b அந்த ஃபார்மெட்டில் இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா a - b இன்ட்டு a + b அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் வந்து a² - b² அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லையா. அப்போ √3² - 1². ஸோ அப்போ h ஈக்குவல் டு 1.6 √3 + 1 டிவைடட் பை, இங்கே √3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 வரும், -1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 வரும். ஸோ அப்போ h ஈக்குவல் டு 1.6 இன்ட்டு √3 + 1 டிவைடட் பை 3லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2. ஸோ அந்த 2வையும் 1.6 அடிச்சிக்கலாம். ஸோ 1 2 is 2, 8 2s are 16. பட் இங்கே பாயிண்ட் இருக்குது, ஒரு டிஜிட் கழிச்சு பாயிண்ட் வச்சுக்கணும் ரைட் சைட்லேருந்து. ஸோ h ஈக்குவல் டு 0.8 இன்ட்டு √3 + 1. h ஈக்குவல் டு 0.8 இன்ட்டு √3 + 1. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளமுடைய ஆன்சர். ஸோ இதோட யூனிட் மறக்காமல் போடணும், மீட்டர். ஏன்னா பெடஸ்டாலோட ஹைட், ஸ்டேட்டியோட ஹைட் வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ பெடஸ்டாலோட ஹைட்டு வந்து எதில் இருக்கும் அப்படின்னா மீட்டரில் தான் இருக்கும்.